தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, ஆகிய சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். எல்லாரும் சொல்லாமா? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே இயேசுவுக்கு ஒரு பெயரை இந்த வசனம் சொல்லுகிறது. கிருபாதார பலி. பலி நாம் கேட்டிருப்போம். பலி எதற்காக செய்யப்படுகிறது? ஏன் பலி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால், கடவுளுடைய கோபத்தை தணிப்பதற்காக தான் பலி செலுத்தப்படுகிறது. அதாவது சொல்லுவாங்கள்ல, கடவுள் குத்தம் ஆயிடுச்சு, அதற்காக பரிகாரம் செலுத்தணும். இப்ப மனிதனுடைய பாவம், மனிதனுடைய செயல்கள் கடவுளுக்கு மனஸ்தாபத்தையும் கடவுளுக்கு கோபத்தையும் கொடுத்தது. மனிதன் அப்படி என்ன செய்தான் என்று சொன்னால், ஆண்டவர் மனிதன் மீது கோபம் பட காரணம் என்னவென்றால், அது உண்மையான ஒரே வரியில் சொல்லணும்னு சொன்னால், படைப்பின் தேவனை விட்டு கடவுள் படைத்ததெல்லாம் கடவுளாக எண்ணினபடினால் கடவுளுக்கு கோபம் வந்தது. ஒருத்தவங்க நம்மளை பார்த்து கழுத அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு ஏன் கோபம் வரணும்? நம்ம கழுதல்ல, ஆனா என்னை பார்த்து ஒருத்தன் கழுத அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு ஏன் கோபம் வரும்னு சொன்னா, நான் மனிதன், என்ன கழுதைக்கு என்ன பண்ணிட்டான்? ஒப்பாக்கிட்டான். அதனாலதான் எனக்கு கோபம் வரும். அப்ப கடவுள் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சாவாமை உள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், சகலத்தையும் படைத்தவர், சகலமும் ஆளுகை செய்கிறவர். அவரை இந்த உலகத்தில் அழிந்து போகிற பொருட்களுக்கு ஒப்பாக மனிதர்கள் மாற்றினபடினாலே அவர்கள் மேல் கோபம் வந்தது. இப்ப இந்த கோபத்திற்கு பரிகாரம் செலுத்த வேண்டும். அந்த கோபத்திற்கு பரிகாரம் செலுத்த வேண்டும். எதற்கு பரிகாரம் செலுத்தன்னு சொன்னா, நீதியின்படி, தேவனுடைய நீதியின்படி இவர்கள் குற்றவாளிகள். தேவ நீதி என்ன? அவருடைய கட்டளைகளை நம்ம மீறக்கூடாது. அவர் சொன்னார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணீரிலும் உள்ளவைகளுக்கு ஒப்பான எந்த சொரூபத்தையும் வணங்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இது கடவுளுடைய நீதி. இந்த நீதியை நாம் மீறும் பொழுது நாம் கடவுளுடைய நீதிக்கு புறம்பாக செயல்படுகிறோம். சட்டத்தை மீறும் பொழுது சொல்லுவாங்கள்ல, சட்டம் தன்னை தண்டிக்கும். அப்ப சட்டம் ஒரு மனிதனை தண்டிக்கிறது போல தேவனுடைய நீதியும் மனிதனை தண்டிக்கும். அந்த தேவனுடைய நீதிக்கு ஒருவர் பரிகாரம் செலுத்த வேண்டும். அதற்கு அவதாரம் செலுத்த வேண்டும். இப்ப நான் ஒரு குற்றவாளி, நான் குற்றத்திலிருந்து வெளிவரணும்னு சொன்னா அவதாரம், நான் அதற்காக ஏதாவது ஒரு பரிகாரத்தை செலுத்தணும். இப்போ ஒரு தவறு செஞ்சுட்டேன், என்னை கோர்ட்டில் வச்சிருக்கிறாங்க. கோர்ட் சொல்லுது, நீ இவ்வளோ ரூபாய் அவதாரம் கட்டிட்டு நீ வெளியே போயிடலாம். அல்லேலூயா. அதை போலதான் மனிதன் தண்டனைக்குரியவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
மனிதனுடைய தண்டனையை போக்குகிற பலியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அதுவும் எப்படிப்பட்ட பலியாகனா கிருபாதார பலி. கிருபாதார பலி அப்படின்னா என்னன்னு சொன்னா கிருபையை ஆதாரமாக கொண்ட பலி என்று பொருள். உதாரணத்திற்கு இதை நான் உங்களுக்கு புரியும்படியா சொல்கிறேன். இப்போ ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு என் மேல தீர்ப்பு கொடுக்கிறார். இப்ப அதே நீதிபதி என்ன பண்றான்னா தன்னுடைய மகனை அனுப்பி நீ போய் என்ன பண்ணு, அவருக்கு பதிலாக அந்த தண்டனையை ஏற்றுக்கொள். புரியுதுங்களா உங்களுக்கு? தீர்ப்பு கொடுக்கிறது யாரு? ஒரு நீதிபதி. இப்ப பிதா நம்மை, பிதாவுடைய நீதி என்ன? ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். அந்த ரோமர் 23 வாசிக்கிறோம். இப்ப 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து கடவுளுடைய மகிமை அற்றவர்களாய் மாறிட்டோம். இப்ப அந்த மனிதனை தேவனுடைய மனிதன் மேல் தேவன் கொண்டுள்ள நியாயமான கோபத்தை தணிப்பதற்கு ஒரு பலி செலுத்த வேண்டும். அந்த பலிக்கு பெயர் தான் கிருபாதார பலி. இது கிருபாதார பலி என்று சொன்னால் இலவசமாக நமக்காக செய்யப்படுகிற நேர்த்தி கடன் அல்லது பலி. நான் வந்து மறிக்கணும், நான் என்னுடைய கைகளிலே ஆணிகள் அடிக்கணும், ஏன்னா என் கை தான் பாவம் செய்தது. ஆனா எனக்கு பதிலாக இயேசு அவருடைய கைகளில் ஆணிகளை தண்டனை ஏற்றுக்கொண்டார். என்னுடைய கால்கள் தான் தீய பாதைகளுக்கு தீய இடங்களுக்கு சென்றது. ஆனால் என்னுடைய கால்களில் அடிக்க வேண்டிய ஆணிக்கு பதிலாக இயேசுவின் கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. நான் தான் தீய எண்ணங்களை சிந்தித்தேன், தீயவைகளை யோசித்தேன், தீயவைகளை சிந்தித்தேன், தீயவைகளை செய்தேன். என்னுடைய விழாவில் தான் குத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா நான் பட வேண்டிய எல்லாவற்றிற்காகவும் எனக்கு பதிலாக இயேசு வந்து நமக்காக மரித்தார். சொல்லப்படுகிறது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற அப்படின்னு சொன்னா இதற்கு முன்னாடி மனிதர்கள் அவர்களுடைய குற்றங்களுக்காக செய்த எல்லா பலிகளிலும் நிவர்த்தி இல்லை அப்படின்னு சொன்னா முழுமை அடையவில்லை. இப்ப மனிதர்கள் தங்களுடைய தங்களுக்காக மிருகத்தினுடைய இரத்தங்களை பலியிடுகிறார்கள். அதனால அவனுடைய குற்றங்கள் நிவர்த்தி ஆவது இல்லை. ஆனால் இயேசுவின் இரத்தத்தினாலே மட்டும்தான் நம் மனுகுலத்தினுடைய பாவங்கள் நிவர்த்தியாக்கப்படுகிறது. அல்லேலூயா. எப்படி நம்ம கேட்கலாம், இயேசுவின் இரத்தத்தினால எப்படி எல்லா மனுஷனுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒரே இரத்தத்தினால தான் கடவுள் மனிதனை படைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்களா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது பவுல் மேடையின் நடுவிலே நின்று அத்தேனரே 17 அதெல்லாம் வாசிக்கணும். 17:26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் வசனத்தை கவனமா கேளுங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷ இனமானதை கடவுள் ஒரே இரத்தத்தினாலதான் உண்டாக்கி இருக்கிறார். இப்ப நம்ம குடும்பத்துல எடுத்துக்கொள்ளுங்களா, இப்ப எனக்கு என்னுடைய ரத்தம் O பாசிட்டிவ், எங்க பையனுக்கு அவங்க அம்மாவுக்கு B பாசிட்டிவ், அவனுக்கு B பாசிட்டிவ். அப்ப இப்ப இவங்க தலைமுறை மாறும் பொழுது
ஏன்னா ரத்த குரூப் என்ன பண்ணும், மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதாவது ரத்தத்தின் அந்த வகைகள் எப்படி மாறும்னு சொன்னால், நம்முடைய ரத்தத்தில் பிளாஸ்மான்னு ஒன்று இருக்குது, புரோட்டீன் ஒன்று இருக்குது. இதில் எது அதிகரிக்கிறதோ அது ப்ளஸ் ஆகவும், எது குறைகிறதோ அது மைனஸ் ஆகவும், பாசிட்டிவ் நெகட்டிவாக மாறுகிறது. அப்போ எல்லாருமே ஒரே ரத்தத்தினால தான் என்ன பண்ணப்பட்டிருக்கோம். அதனால தான் ரத்தத்தின் கலர் எப்படி இருக்கிறது, சிகப்பாக இருக்கிறது. வெள்ளைக்காரனுக்கும் சிகப்பாக தான் இருக்கிறது, கருப்பாக இருக்கிறவங்களுக்கும் ரத்தம் எப்படி தான் இருக்குது, சிகப்பாக தான் இருக்குது. ஆண்டவர் ஒரே ரத்தத்தினால எல்லா மனிதனையும் அவர் சிருஷ்டித்தார். அதனால தான் இப்ப முதல் மனிதனாகிய ஆதாமுக்குள் இருந்த ரத்தம் யாருடைய ரத்தம்? கடவுள் தன்னுடைய சாயலாக மனிதனை படைத்தார். அப்ப அவனுக்குள்ள இருந்த ரத்தம் யாருடைய ரத்தம்? கடவுளுடைய ரத்தம். ஏன்னா அவனுடைய சுவாசம் தான் அவனுக்குள்ள போய் ஜீவனாக மாறினது, ரத்தமாய் மாறினது. இப்ப அதே ரத்தம், இயேசுவின் ரத்தம் யாருடைய ரத்தம்? நீங்க இயேசுவின் பிறப்பை பாருங்க. கன்னிமரியால் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட தூதன் தோன்றி சொல்லுகிறார், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அப்ப நம்ம மரியா கன்னிமரியால் சொல்றாங்க, ஆண்டவரே நான் புருஷனை அறியேன் அப்படின்னு சொன்ன பொழுது அங்கு நின்று கொண்டிருக்கிற கடவுளுடைய தூதன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்னை நிரப்பும், உள்ளத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது. இது கடவுளுடைய வல்லமையினால, கடவுளுடைய ஆவியினால பிறக்க போகிற குழந்தை, அது பரிசுத்தம் உள்ள குழந்தை. இயேசு இந்த உலகத்துல மனிதனுடைய சித்தத்தின்படி, அதாவது ஒரு கணவன் மனைவி இணைந்து ஒரு குழந்தையை பெறுவது போல இயேசு இந்த உலகத்திற்கு வரவில்லை. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் இந்த உலகத்திற்கு வந்ததுனால அவருடைய ரத்தம் மரியாள் வயிற்றில் அவர் பிறந்திருந்தாலும் இயேசு பிதாவினாலே பரிசுத்த அவர் ரத்தத்தை குறித்து 1 பேதுருல வாசிக்கிறோம், மாசற்ற குற்றமற்ற ரத்தம் என்று அவருடைய ரத்தத்தை குறித்து இங்கே பேதுரு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மாசற்ற ரத்தம், குற்றமற்ற ரத்தம் என்று இயேசுவின் ரத்தத்தை குறித்து 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இப்ப இந்த இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமா? குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ரத்தம். அதனாலே மீட்கப்படுகிறீர்கள். இப்ப முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு மூலம்தான் 2 உலகத்திற்கு அறிமுகமானது. 1 பாவம், மரணம். முதல் மனிதனாகிய ஆதாமின் மூலமாக உலகத்துக்குள்ளே பாவம், மரணம் என்பதான 2 காரியமும் வந்தது. நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுல விளக்கமாக இங்க பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்களா? 5ஆம் அதிகாரம் 12ல சொல்லப்படுகிறது, இப்படி இருக்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ரோமர் 12ஆம் அதிகாரம். இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்குள்ளும் வந்தது போலவும் ஆயிற்று. எல்லாம் கவனம் பாருங்க. ஒரு மனிதன் மூலமாக, ஆதாம் என்ற மனிதன் மூலமாக பாவம், மரணம் என்பது மனுகுலத்திற்கு முழுவதுமாக பரவினது. அடுத்தது 15ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, ஆதலால் மீறுதலின் பலன் கிருபையின் வரத்தினால் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவு அநேகர் மேல் அதிகமாய் பெருகிற்று. அதாவது ஒரு மனுஷன் மூலமாய் மரணம் வந்தது. ஒரு மனுஷனுடைய மீறுதல் நிமித்தமாக நம்ம என்ன தவறு செஞ்சோம்? யாரும், அதாவது ஆதாம் தவறு செய்தால்
அவனுடைய ரத்தத்தினால எல்லாருக்குள்ளும், இப்ப ரத்தத்துல தான் உயிர் இருக்கிறது, மரபு அணுவு இருக்கிறது, எல்லாமே அந்த ரத்தத்துல தான் இருக்கிறது. அந்த ரத்தத்துல பாத்தீங்கன்னா முதல் ஆதாமுக்குள்ள தேவன் நன்மை செய்கிற மனிதனாக படைத்தார். அவனுக்கு தீமைனா என்னன்னு தெரியாது. ஆனா என்றைக்கு கடவுளுடைய வார்த்தையின் கீழ்ப்படியாமல் ஆண்டவர் விளக்கிறதான அந்த பழத்தை புசித்தானோ அன்னைக்கு அவனோட ரத்தத்துல என்ன ஆச்சுன்னா தீமை வந்தது. இப்ப மனிதன் ரத்தத்துல நன்மையும் தீமையும் ரெண்டுமே கலந்துடுச்சு. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நன்மை மட்டும்தான் இருந்துச்சு. அவன் கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால இப்ப என்னாச்சுன்னா அந்த ரத்தத்துல நன்மையும் தீமையும் கலந்து விட்டது. இப்போ ஆண்டவர் இப்ப நன்மையும் தீமையும் கலந்ததுனால கடவுள் என்ன பண்ணிட்டார்னா அவருடைய தோட்டத்திலிருந்து அவர்களை வெளியேற்றிட்டார். இப்ப என்ன பண்ணிட்டு அவங்களுக்குள்ள என்னாச்சுன்னா பாவம் வந்தது, சாபம் வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது அவங்க பையனுக்கு பிறக்கிற முதல் பிள்ளை, உலகத்திலேயே தாய் தகப்பனுக்கு பிறந்த முதல் பையன் பேர் என்ன? காயின். காயினுக்குள்ள பாத்தீங்கன்னா தன் சகோதரனை கொல்லக்கூடிய அந்த தீய குணம் அதுக்கு முன்னாடி இல்லை. ஆனா இப்ப அந்த ரத்தத்தில் என்ன கலந்துச்சு? பாவம் கலந்து விட்டது, தீமை செய்கிற எண்ணம் கலந்து விட்டது. ஆண்டவர் எங்கேயாவது கொலை செய்து கற்றுக் கொடுத்தாரா? இல்ல. இப்ப அவனுக்குள்ள அந்த ரத்தத்துல கலந்ததுனால இப்ப அந்த சந்ததியில வருகிற அதான் சொல்லப்படுகிறது, ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரணத்துக்கு உள்ளானவராய் ஆனது போல ஒருவர் செய்த குற்றத்தினாலே 16ஆம் வசனத்துல மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல, அந்த தீர்ப்பே ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கணிக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதிக்கு விளங்கும் தீர்ப்பாக விளங்கிற்று. புரியுதுங்களா? இப்ப ஒரு மனிதனுடைய குற்றத்தினால எல்லா மனுகுலமும் தண்டனைக்குள்ளதாக மாறினது. ஆனால் ஒரே ஒரு மனிதனுடைய அதாவது இந்த பலியினால அதான் சொல்லி கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிற்று. 17ஆம் வசனத்துல அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவர் மூலமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க. பாத்தீங்களா? மரணம் யார் மூலம் வந்துச்சு? ஒரு மனிதன் மூலமாக தான் உலகத்திற்கு வந்தது. அதை கீழே அந்த வசனத்தை வாசிக்கிறோம். கீழே இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகிறவர்களாக இருப்பது அதிக நிச்சயம் அல்லவா? 18ஆம் வசனத்துல ஒரே மீறுதலினாலே எல்லா மனிதருக்கும் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏது உண்டானது போல கீழே எல்லா மனிதனுக்கும் ஜீவனை அளிக்கக்கூடிய நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. எதனால உண்டாயிற்றுன்னு சொன்னா இயேசுவினுடைய இந்த பலியினால உண்டாயிடுச்சு. இன்னைக்கு ஏன் இயேசுவினால தான் விடுதலைன்னு சொல்றேன்னு சொன்னா இயேசுவின் ரத்தம் மனுகுலத்தின் பாவத்திற்காக சிந்தப்பட்டது. வேற யாரும் இதற்காக ரத்தம் சிந்தவில்லை. உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறார்கள். மனிதனுடைய பாவத்திற்காக ரத்தம் சிந்தின தெய்வம் இருக்குதா? இல்லை. இயேசுவுக்கும் மற்ற சமயத்திற்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னா இப்ப இயேசு சொல்லுகிறார், உனக்கு பதிலாக நான் மரித்து விட்டேன். ஆனால் மற்ற சமயங்கள் என்ன சொல்லுகிறது? நீ செய்த பாவத்திற்கு நீ தான் தண்டனை அனுபவிக்கணும். அதனாலதான் என்ன பண்றோம்? மற்ற சமயங்களில் வருத்திக் கொள்கிறார்கள், தங்களை வேதனைப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் அவர் மூலமாக 21ஆம் வசனம் சொல்லி இருக்கிற ஆதலால் பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டது. எப்படி அந்த ஆதி மனிதனுக்குள்ள பாவம் ஆட்கொண்டது போல இப்ப இயேசு யாருடைய உள்ளத்துல ஆட்கொள்ளுகிறாரோ அவர்கள் நித்திய வாழ்வு, அப்படின்னா முடிவில்லாத வாழ்வு, மரணம் இல்லாத வாழ்வை அவர் மூலமாய் தேவன் நமக்கு தருகிறார். இப்ப அந்த
அதற்கு பரிகாரம் செலுத்தணும். அந்த பரிகாரத்தை தான் இயேசு இலவசமாக இந்த பூமியிலே வந்து ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 21 வாசிக்கலாம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளிப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற யாவருக்குள்ளும் யாவர் மேலும் அது பலிக்கும், வித்தியாசம் இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் பாவம் செய்துட்டோம். இப்ப இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால நமக்கு தேவ நீதியானது பலிக்கிறது. எப்படி என்றால் இங்க கவனமா பாருங்க, 22ஆம் வசனத்துல அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. விசுவாசிக்கிற யாவருக்குள்ளும் யாவர் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அப்ப இயேசுவே என்னுடைய பாவத்திற்கு பரிகாரம் என்று யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவ அந்த நீதியிலிருந்து தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள் இலவசமாக. 24ஆம் வசனம், இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல வந்து ஒருத்தர் வந்து உங்க அழுக்கு துணியெல்லாம் என்கிட்ட தாங்க, நான் உங்களுக்கு இலவசமா துவைச்சி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அநேகர் போய் என்ன பண்றாங்கன்னா கொடுத்து தங்கள் துணிகளை வெளுத்துக் கொள்கிறார்கள். அநேகர் என்ன பண்றதில்ல, எனக்கு யார் துணியை நான் யாரும் துவைக்காமனா இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா இது யாரு மேல பொறுப்பு? இலவசமா வந்து செய்யறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றதில்ல, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவராக இயேசு இன்னைக்கும் நம்மை அவர் அழைக்கிறார். உங்களுடைய பாவங்களை உங்களுடைய குற்றங்களை கழுவக்கூடிய ஒரே ஒரு பலி கிருபாதார பலி. 26ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. ரோமர் 3:26 வாசிங்களா, 25 வாசிங்களா. தேவன் பொறுமையாக இருந்து முற்காலத்தில் நடந்த பாவங்களை நாம் பொறுத்து கொண்டதை குறித்து நம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் நாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவரை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இதுவரைக்கும் பாவங்களை அவர் பொறுத்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தேவ நீதி வெளிப்பட்ட இக்காலத்தில், அந்த வசனத்தை பாருங்களா, இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஆதாம் தவறு செய்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா கடவுள் ஏதோ ஒன்றை அவருடைய பாவத்திற்காக அதாவது நிவாரணத்திற்கு செய்து கொண்டே இருக்கிறார். இப்போ அவங்களுடைய அந்த அவங்க மேலே இருந்த மகிமை அற்று போயிட்டு அவங்க இப்போ தாங்கள் சரீரத்தில் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறோம் என்று உணர்கிறார்கள். ஒளிந்து கடவுளை பார்ப்பதற்கு வெட்கம் உண்டாயிருது. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடவுளை பார்ப்பது வெட்கப்படவே இல்லை. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கடவுளை பார்க்கறது வெட்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க மேலே ட்ரெஸ்ஸு இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களாகவே ஒரு முயற்சி பண்ணி இலைகளை எல்லாம் தங்களுடைய மேலே கட்டிக்கிறாங்க. நீங்கள் ஆதியாகமத்தில் வாசிக்கிறாங்க. அது கொஞ்ச காலம் ஆனால் என்னாச்சுன்னா அந்த இலை என்ன ஆயிடுச்சு, காஞ்சி போயிடுது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு தோல் ஆடையை கொடுத்தார். அப்போ ஒரு மிருகம் அங்கே என்ன பண்ணுது, ஒரு மிருகம் பலியாக்கப்படுகிறது. அதனுடைய தோலை தான் என்ன பண்ணுறாங்க, உடுத்து. ஆதி காலத்தில் மனுஷன் என்ன பண்ணுறாங்கன்னா தோல் ஆடை தான் உடுத்திருக்காங்க. அப்புறம் தான்
வருகிறது. அல்லேலூயா. அதாவது மனிதனும் தன்னுடைய பாவத்திற்கு பரிகாரத்திற்கு எதையோ அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அது நிரந்தரமானது அல்ல. அல்லேலூயா. ஆனால் இயேசு இக்காலத்திலே, இந்த காலத்துல ஆண்டவர் கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார வழியாக அவரை ஏற்படுத்தினார். ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க உங்களுக்காக, உங்களுடைய பாவத்திற்காக நீங்கள் பரிகாரம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இயேசுவை நீங்க விசுவாசித்தா போதும், அவருடைய ரத்தத்தினால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பலாம் இப்ப எல்லாமே தொழில்நுட்பம் வந்துச்சு. அப்பலாம் ரேஷன் கார்டில் போய் நின்று அவர் ஒரு புக்கில் என்ன பண்ணுவாரு, எழுதி கொடுப்பார். குடும்ப அட்டை புத்தகம்னு சொல்லி இருக்கும். இப்பெல்லாம் போய் ரேக வச்சா என்ன பண்ணுது, லெகுவாயிடுச்சுல. ரேக வச்சோன்னா உங்களுக்கு உங்க பேர் ஃபுல்லாக அதில் வந்துடுது. உங்களுக்கு தேவையானது பெற்றுக்கொள்ள. அதே போலதான் இப்ப ஆண்டவர் சொல்கிறார், நீங்க உங்களுடைய பாவ பரிகாரத்திற்காக, சாபத்திற்காக என்ன பண்ண வேண்டாம், உங்களை நீங்க வருத்திக் கொள்ள வேண்டாம். நீங்க உங்களை என்ன பண்ண வருத்திக் கொள்ள வேண்டாம். நீங்க இருக்கிற இடத்துல இயேசுவே, நான் பாவிதான், உமது ரத்தத்தை நான் நம்புகிறேன், உமது ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும் என்று மனஸ்தாபப்பட்டு தன் குற்றங்களை அறிக்கையிடுகிறவங்க மேல நீதி, அவருடைய நீதி இறங்கி அவர்களை அவருடைய பிள்ளையாக தேவ தண்டனைக்கு நீக்கி அவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறார். ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படலைன்னா என்ன பண்ணுவான்னு சொன்னா, வேதம் சொல்லி இருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். இப்ப ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்ந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம மரித்து போயிட்டா, அவனுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவன் எங்கே பங்கடைவான் என்றால், அக்கினியும் கத்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவான் என்று நீங்கள் வெளிப்படுத்தின விஷயத்துல வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிங்களா. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இப்ப ஆண்டவர் நம்ம செஞ்ச குற்றத்திற்கு பரிகாரம் செலுத்தாம விடல, பரிகாரம் செலுத்திட்டார். அந்த பரிகாரத்தை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் இதுல தண்டனை தப்பித்துக் கொள்றாங்க. ஆனா இயேசுவை நிராகரித்துட்டு ஆண்டவர் கேட்பாரு, ஏப்பா உனக்கு இலவசமா என்னையே பலியா கொடுத்து பரிகாரம் செலுத்தல, என்ன நீ ஏற்றுறா இந்த இடத்துக்கு வர வேண்டிய அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு என்பவர் உலக ரட்சகர். மனுகுலத்தின் எல்லா மனிதனுக்காகவும் தன்னையே பலியாக கொடுத்தவர். அவர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான தெய்வம் அல்ல. நம்ம இப்போ வாசித்தவர் சொல்லப்படுகிறது, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். சர்வலோகம், இன்டர்நேஷனல், ஹோல், அதாவது உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற இவருடைய ரத்தத்தினால மட்டும்தான் மனிதனுடைய பாவம் நிவர்த்தி ஆகும். வேற எங்கேயும் எதையும் செய்தாலும் நிவர்த்தி ஆகவே ஆகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் இவருடைய ரத்தம் தான் பரிசுத்தமான ரத்தம், இவருடைய ரத்தம் தான் மாசற்ற ரத்தம், இவருடைய ரத்தம் தான் குற்றமற்ற ரத்தம். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வராது. பிதாவிடம் பைபிள் சொல்கிறது பரலோகம், சொர்க்கம், வைகுண்டம், இந்த அதுக்கு நிறைய பேர் இருக்கிறது. அந்த இடத்திற்கு வழியாய் இருக்கிறவர் யார் என்றால் இயேசு ஒருவர் மட்டும்தான். அல்லேலூயா. அவர் நமக்காக எதன் நிமித்தமாக இதை செய்தார் என்றால்,
அன்பின் நிமித்தமாக செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நீதிபதியாவது தண்டனை கொடுத்து உன் தண்டனையை நானே செலுத்துறேன்னு சொல்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. உலக அதாவது தண்டனையை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி அவரே முன் வந்து, அவரை யாரும் கட்டாயப்படுத்திலாம் சிலுவையில் அறையல. ஏன்னா இயேசுவை சிலுவையில் அறையன்னு சொன்னா அவர் தப்பிக்க முடியாதா? இயேசுவை அரெஸ்ட் பண்ண வராங்க, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க இயேசுவை தேடுகிறோம். நான் தான் சொன்ன உடனே வந்த எல்லா வீரர்களும் என்ன பண்ணாங்க? பின்னிட்டு விழுந்தார்கள். பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் இந்த மரணத்தை என்ன பண்ணிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது மரிப்பதற்காகவே வந்தார். ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பதற்காகவே வந்தார். இயேசு என்பதற்கு அர்த்தம் என்ன? ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், ரட்சிப்பதற்காகவே. இன்னொன்று தெரிந்து கொள்ளுங்கள், இயேசு குறித்து இவ்வளவு நான் சொல்றது காரணம் சொன்னா, இயேசு மரித்து அப்படியே உலகத்தில் இருக்க எத்தனையோ தெய்வங்கள் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. இன்னைக்கு நம்ம வழிபடுகிற தலைவர்கள், தெய்வங்கள் நிறைய பேர் சொல்றாங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு நம்முடைய பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து 40 நாள் இந்த உலகத்தில் இருந்து 50ஆவது நாள் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு வானத்திற்கு போகும்போது அவர் சொல்லிட்டு போறார், நான் போய் திரும்ப வருவேன், நீங்க என்ன பண்ணுங்க, காத்திருங்க. அல்லேலூயா. நான் வர வரைக்கும் ஒருத்தரை அனுப்புறேன். அவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியாகிய தேவன். அவங்க போய் எருசலேமிலே காத்திருக்காங்க. இப்ப இயேசு திரும்ப உலகத்திற்கு வரப்போகிறார். இப்ப அவர் வர வரைக்கும் நம்மை கண்காணிக்கிற வேலை யார் பார்க்கிறார்னா பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியாருடைய கரங்களை தான் சபையை கடவுள் ஒப்பு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை நடத்துகிறார். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு உருவம் கிடையாது, ஆனா பேசுவார், உணர்த்துவார், நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்மளை கண்டித்து உணர்த்துவார். நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. இவரே இரட்சகர். இவரை அல்லாமல் வேறே இரட்சகர் இந்த உலகத்துல இல்லை. அல்லேலூயா. இந்த இரட்சகராகி இயேசுவை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இலவசமான ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.